இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. அங்கே கொன்னை வாயில் ஒரு செவினிடத்தில் அவருக்கு கொண்டு வரார்கள். அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு வெளியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து அவன் உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் என்று சொல்லி அப்பொழுது அந்த செவிட்டு ஊமையன் பேசத் தொடங்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அடைபட்டு காணப்படுகிற வாசல் திறக்கப்படக்கூடாதபடி அடைப்பட்டு காக்கிற காரியங்களை தேவன் திறக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லியே என் தெய்வத்தை ஆராதிப்பே. யெகோவா யெஷுவா என் தெய்வத்தை என்றென்றும் ஆராதிப்பே. எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லியே என் தெய்வத்தை ஆராதிப்பே. யெகோவா யெஷுவா என் தெய்வத்தை என்றென்றும் ஆராதிப்பே. ஆமென். ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன் என் தெய்வத்தை என்றும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் தெய்வத்தை என்றும் ஆராதிப்பேன். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லியே என் தெய்வத்தை ஆராதிப்பேன். யெகோவா யெஷுவா என் தெய்வத்தை என்றென்றும் ஆராதிப்பேன். அவர் ஆபிரகாமுக்கு யெகோவா ஈராவாக வெளிப்பட்டார். அவர் மோசேக்கு யெகோவா நிஷியாக வெளிப்பட்டார். இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவிக்கிறபடியால் நம்முடைய குறைகளை நம்முடைய தேவையை சந்திக்கிறபடியால் அவரை யெகோவா ஈரா என்று ஆராதிப்போமா? யெகோவா ஈரே ஆராதிப்பேனே என் குறை தீர்த்தவரே. யெகோவா நிசியே ஆராதிப்பேனே ஜெயத்தை தந்தவரே. யெகோவா ஈரே ஆராதிப்பேனே என் கூரை தீர்த்தவரே. யெகோவா நிசியே ஆராதிப்பேனே ஜெயத்தை தந்தவரே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் தெய்வத்தை என்றும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் தெய்வத்தை என்றும் ஆராதிப்பேன். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லியே என் தெய்வத்தை ஆராதிப்பேன். யெகோவா யெஷுவா என் தெய்வத்தை என்றென்றும் ஆராதிப்பேன். யெகோவா ருவா ஆராதிப்பேனே மேய்த்து காத்தவரே. அன்றைக்கு தாவீதுக்கு அவர் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மெய்ப்பராய் அவருக்கு இருந்த தேவன் இதை நம்மை நடத்த வல்லவர். யெகோவா ருவா ஆராதிப்பேனே மேய்த்து காத்தவரே. யெகோவா ராபா ஆராதிப்பேனே சுகத்தை தந்தவரே. யெகோவா ராபா ஆராதிப்பேனே சுகத்தை தந்தவரே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் தெய்வத்தை
எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லியே நம் தெய்வத்தை ஆராதிப்போம். யெகோவா யெஷுவா என் தெய்வத்தை என்றென்றும் ஆராதிப்போம். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லியே என் தெய்வத்தை ஆராதிப்பேன். யெகோவா யெஷுவா என் தெய்வத்தை என்றென்றும் ஆராதிப்பேன். அவர் யெகோவா ஷம்மாவாக நம்மோடு என்றென்று இருப்பவராக அவர் இருக்கிற தெய்வம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தெய்வம். நமக்கு சமாதானத்தை தரும் ஒரு யெகோவா ஷாலமாக இருக்கிற தெய்வம். யெகோவா ஷம்மா ஆராதிப்பேனே எனக்கு துணை செய்தீரே. யெகோவா ஷம்மா ஆராதிப்பேனே எனக்கு துணை செய்தீரே. யெகோவா ஷாலோம் ஆராதிப்பேனே சமாதானம் தந்தவரே. யெகோவா ஷாலோம் ஆராதிப்பேனே சமாதானம் தந்தவரே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் தெய்வத்தை என்றும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் தெய்வத்தை என்றும் ஆராதிப்பேன். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லியே என் தெய்வத்தை ஆராதிப்பேன். யெகோவா யெஷுவா என் தெய்வத்தை என்றென்றும் ஆராதிப்பேன். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லியே என் தெய்வத்தை ஆராதிப்பேன். யெகோவா யெஷுவா என் தெய்வத்தை என்றென்றும் ஆராதிப்பேன்.